ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்க்கு வரும் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? அதாவது நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றது இதெல்லாம் வெறும் கூட்டம் தான். அதாவது ஒரு சினிமா கலைஞனை பார்க்கறதுக்கு கூடி நிற்கிற ரசிகர் கூட்டம் தான். இது எல்லாமே என்னைக்குமே ஓட்டா மாறாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்களோட கருத்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா இல்லையான்றது பழைய எம்ஜிஆர் காலத்தோட எலெக்ஷன் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும்ட்டு அவர் நிறைய மேடையில் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த 90s பீரியட்ல? அது மட்டும் இல்லைங்க, அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும் சரி, எதிர்கட்சி நிறைய கட்சிகள் ஆகட்டும் சரி, விஜய் அவர்களை பற்றி எப்படி பேசுறாங்க, விஜயோட 2.0 அரசியல் பயணம் எப்படி இருக்கு, இதை தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது எம்ஜிஆர் காலத்தோட அரசியல் பீரியடு நம்ம பார்த்தா சுமார் ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த பீரியடை நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கேள்வி மட்டும்தான் பட்டிருப்போம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பீரியடில், அதாவது வாக்கு அதிகமான எண்ணிக்கையில் விழுந்து, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததும், மக்களுக்காக அவர் நிறைய சேவைகள் செஞ்சார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் இறந்தும் இன்னைக்கும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு நிறைய பேரோட மனதில். பட் ஆனால் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பேஸில் அவரோட ஆட்சியை நான் திரும்ப கொண்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் அவர் எலெக்ஷனுக்குள்ளே வராரு. இப்படியாப்பட்ட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கூட்டம் எங்கே போனாலும், அதாவது பெருங்கடலாக கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இளைஞர்கள் எவ்வளோ அட்ராசிட்டியோ பண்ணிட்டாங்க. அதாவது பைக்கில் வந்து ஸ்டண்ட்டு காமிச்சு கீழே விழுறதும், அவருக்கு நிறைய விஷயங்களை செய்கிறதும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த கூட்டத்தை பார்த்தவங்கலாம் பிற கட்சிகள்லாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு சாதாரண கூட்டம், ஒரு அரசியல் தலைவரை பார்க்க கூட்டம் கிடையாதுப்பா, ஒரு நடிகரை பார்க்கறதுக்கான அவரோட அந்த கவர்ச்சிகரமான பேச்சில் மயங்கி வர மக்களோட கூட்டம் தான் இது. ஸோ இதெல்லாம் ஓட்டாவே உள்ளாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி எலெக்ஷன் தான். பாண்டிச்சேரி எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, அதாவது சுமார் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 70% 60% ஓட்டுகள் தான் உழுமா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 90% ஓட்டுகளை மிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 60க்கு மேலே இருக்க சதவீதம்லாம் யார்? புது ஓட்டர்கள் தான். அவங்களாம் யார் குத்திருப்பாங்கன்னு உங்களுக்கே விட்டுறேன், நீங்களே அதை யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு ஒரு 10% அதிகமாகவே கூட்டம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, பேச்சு கூட்டம் போடுற இடத்துல, பேசுகிற இடத்துல கூட்டத்தை வந்து பார்த்துருப்போம். போகிற வழியெல்லாம் கூட்டம் வரதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அண்மையில் நடந்த தூத்துக்குடி விஷயமாகட்டும் சரி, திருச்சி, காரைக்கால் ஆகட்டும் சரி, இப்போ திருப்பூரில் நடந்ததாகட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே ரசிகர்களோட கூட்டம் அதிகமாகவே இருக்குது. அப்போ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து போடுறாரு. இப்போ இளைஞர்கள் கையிலையோ பணம் பெருசாக இருக்காது. அதாவது கஷ்டப்படுற ஒரு இளைஞன்கிட்ட அப்படியே அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் அதுக்கு பைக்குக்கு ஒரு பெட்ரோலை போடுவான், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்துக்கு செலவு பண்ணுவான். ஆனால் அந்த மாலை வாங்குற காசு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா 350 ரூபா வருதுன்னா அந்த காசையும் மாலை வாங்கிட்டு வந்து தன்னோட தலைவருக்கு போடணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கோல்டு விற்கிற விலையில் ஒரு செயினே எடுத்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்துட்டு வராங்க. இதெல்லாம் கட்டாயம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் கட்டாயம் 100% ஓட்டாக மாறுங்க. அதாவது அந்த கூட்டத்துக்கு வர ஒரு 1000 பேர் வராங்கன்னா அதில் வேணா ஒரு 300 ஓட்டு செல்லா ஓட்டு அப்படின்றதா இருக்கும் சில அரசியல் தலைவர்கள் சொல்கிற மாதிரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் 800 ஓட்டு 700 ஓட்டு கட்டாயம் கிடைக்கும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி விஜய் அவர்களோட கூட்டம் ஓட்டாக மாறுன்றதுக்கு ஒரு அறிகுறியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா கேம்பெயின்லேயும், அதாவது அங்கே வேட்பாளரை தூக்கி அவர் பக்கத்தில் வச்சு அந்த வேட்பாளர் இவர் தான் போட்டிடுறாரு, இவருக்கு ஓட்டிடுங்கன்னு சொல்ல மாட்டேன்றாரு. அதுக்கு மாறாக என்னோட ஃபேஸ் எங்கே பார்த்தாலும் விஜய், அதாவது உங்களோட தளபதி, எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு மட்டும் ஃபேஸ் வேல்யூவில் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இதுக்கு ஒரு ரகசியமான விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட வேட்பாளர்கள்லாம் புது வேட்பாளராக இருக்கிறதுனால விஜய் அவர்கள் தன்னோட ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா புது வேட்பாளரை மறந்துடக்கூடியும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால தான் அவர் ஃபேஸ் வேல்யூ காட்டுறாங்கன்னு ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2.0 அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் செஞ்சது, விஜய் அவர்கள் வந்து தன்னோட கொள்கை கோட்பாட்டை சொல்லவே மாட்டேன்றாரு. அதாவது வந்து என்ன செய்ய போகிறோம் அதை சொல்ல மாட்டேன்றாரு. அதுக்கு மாற்றாக எதிர்கட்சிகளை விமர்சனம் செஞ்சுட்டு அந்த மாதிரி போயிடுறாருன்னு. அதுக்கு தான் இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 2.0 அரசியல் களத்தில் அதாவது என்ன செய்ய போகிறோம், ஏஐ பற்றி பேசிட்டாரு, எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்களை பற்றியும் பேசிட்டாரு. ஸோ இப்போ அப்டேட்டட் ஆகிட்டே வராருன்னா களம் ரொம்ப சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கும் போக சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நிறைய, அதாவது போகிற இடத்துலலாம் ரத்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறேன்னா அந்த இடத்துக்கு நான் வரல, கேன்சல் பண்ணுங்கன்றாரு. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்தை போட்டால் வரலன்றாரு, கடலூரில் ஒரு கூட்டத்தை போட்டால் நான் கடைசி நேரத்தில் வரலன்றாரு. இதனால் பிற கட்சிகளும் அங்கே போக முடியாமல் பிரச்சனைக்கு ஏற்படுது. ஸோ இவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு, எல்லா கூட்டங்களையும் கூட்டி மக்களை சந்திச்சாதானே எலெக்ஷன் டேட்டு நெருங்கிடுச்சு. ஸோ அப்போ தானே இவர் வின் பண்ண முடியும், இவர் வீட்டிலேயே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனம் எழுப்படுது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் சுற்று வட்டாரத்தில் அவங்க கிட்ட கட்சியில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் போனாலே அந்த இடம் வந்து ஒரு மாநாடு மாதிரி கூட்டம் கூடிடுது. ஸோ அதனால தான் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் ஒரு இடம் யோசிச்சு தான்
முன்ன பின்ன போகிறாரு, ஏன்னா நம்ம போய் மக்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு தான் அவங்களோட வட்டார ஆட்கள் தகவல்களை சேகரித்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்ட எலெக்ஷனில் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது விஜய் அவர்களோட கட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு கூட்டுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமான்னு நினைக்கிறீங்களா, விஜய் அவர்களோட தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி சமூகம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்வதுக்கு நான் மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்தாதீங்க. நானும் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.